ஹலோ மக்களே, நான் அவங்க சிவகுரு எல்லாரும். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் கூட என்னமோ நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஆப்போசிட்ல வருவாங்க. சரி, கட்சி முதல் டைம் ட்ரை பண்றாங்க, ஆப்போசிட்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தா, உடனே அடிச்ச மாதிரி திடீர்னு நீங்க சிஎம் சேர்ல உட்கார வைக்க ட்ரை பண்ணிட்டீங்க. என்னங்க வேற மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க போலயே. செம. ஆனா நான் இது இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆல்மோஸ்ட் 107 நினைக்கிறேன். 107 தொகுதி கிட்ட வந்தாச்சு. எப்படி முதல் போட்டியிலேயே இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ண முடியுமா ஒரு மனுஷனால? வேற மாதிரிங்க. ஆனா நான் இது வரைக்கும் பாலிடிக்ஸ் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். ஒன்லி ஃபார் விஜயனா. வேற மாதிரிங்க. ஆனா இது நிறைய பேருக்கு ஒரு சரியான பதிலடின்னு நினைக்கிறேன். நம்ம முக்கியமான ஆள் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 100 சீட் இல்ல, 50 சீட் இல்ல, 30 சீட் இல்ல, 10 சீட் பிடிக்கணும், நான் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னாரு. அவரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அப்புறம் இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. அப்புறம் அப்படி நடிகர் பின்னாடி மக்கள் முட்டாள் தற்கொலை கூட்டம். நாளைக்கு தெரியும் யாரு தற்கொலை கூட்டம், யாரு என்ன மாதிரி நடந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. போதுங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போமே. நல்லவரோ கெட்டவரோ ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வாய்ப்பு கொடுத்தாதானே எல்லாரும் நல்லவனா கெட்டவனான்றது ப்ரூவ் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆனா என்ன கூட்டணி அமைய போதா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல. அது எந்த மாதிரி போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சைனிங் ஆஃப்.